ரொம்ப ரீசெண்ட் டேஸில் சோசியல் மீடியாவில் இந்த ஒரு ஃப்ராங்க்ஸோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இது தாய்லாண்டில் லான்ச் பண்ண சுசுக்கியோட ஃப்ராங்க்ஸ் மாடலு. ஸோ இந்த மாடலுக்கும் நம்ம இந்தியா லான்ச் பண்ணியிருக்க இப்போ இருக்கிற ஃப்ராங்க்ஸுக்கும் வந்துட்டு நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா தனித்தனியாக பிரிச்சு 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 வச்சிடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் ஸ்பெக்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் என்ன மாதிரி இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இதில் வந்து 1.5 லிட்டர் K15C டியூவல் ஜெட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. பட் நம்ம இந்தியன் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெட்டடும் அப்புறம் 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் மட்டும் தான் இருக்குது. 1.5 லிட்டரே வந்து கிடையாது. அந்த வந்துட்டு இதில் மெயினாக வந்துட்டு ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம ஊரில் வந்துட்டு ஹைப்ரிடே வந்து கிடையாது ஃப்ராங்க்ஸில். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தாய்லாண்டில் லான்ச் ஆகிய இந்த ஃப்ராங்க்ஸோட பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ஃப்ராங்க்ஸோட அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 105 PS பார்த்தீங்கன்னா பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி 135லேருந்து 138 எண்ணம் பார்த்தீங்கன்னா டார்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது நண்பா. அந்த இதில் இன்னும் ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்குது நண்பா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 1.5 லிட்டர் டியூவல் ஜெட் இன்ஜின் ஃப்ராங்க்ஸ் பற்றி அப்படின்னா நம்ம இந்தியாவிலையும் லான்ச் ஆனால் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், எத்தனை பேர் வந்து அதுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க, வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கும் வந்துட்டு ஆசையாக தான் இருக்குது அந்த ஒரு இன்ஜின் வரணுன்ட்டு. எத்தனை பேர் அது மாதிரி ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ அந்த பற்றி அப்படின்னா ஐஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து என்னென்னா இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர்னு பற்றி அப்படின்னா சொல்கிறாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்துட்டு அந்த ஒரு இனிஷியல் ரம்பிள்னஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அந்த வந்துட்டு இனிஷியல் டார்க்கையும் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணி கொடுக்குறதுக்கும் அந்த ஒரு டெக்னாலஜி வந்து ஹெல்ப் பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வந்து ஐடியல் ஸ்டார்ட் பட்டனை கொடுத்துருக்காங்க. அந்த வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜி பற்றி அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 6 ஏர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்துட்டு இஎஸ்பி அந்த ஹில் ஹோல்டு கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் வந்து ஐசோஃபோபிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இந்த டாப் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ADAS வித் 360 கேமராவோட பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க நண்பா. ஓகே நண்பா, அவ்வளோதான். ஸோ இந்த கார் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்துட்டு இந்த கார் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நண்பா இந்த மாதிரி கார்ஸ் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணி விட்றாங்க. நண்பா பாய் அண்ட் டேக் கேர்.